ஹாய் மக்களே, நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. நம்மளுக்கு வசதியாக வில்லேஜில் இறக்கி விட்டாங்க காய்ஸ். நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ என்னன்னா மைண்ட் கிராஃப்ட் வீடியோலாம் போடலான்ட்டு இருந்தேன். அதே மாதிரி நீங்கள் மைண்ட் கிராஃப்ட் வீடியோலாம் போடுறோம். வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள், எப்படி பேசுனீங்கன்னு கமெண்டில் பண்ணுங்கள், மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க, நான் அடுத்த வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தா வில்லேஜர் மாதிரி தான், வில்லேஜர் தான் ஓகேவா. ஆனால் நான் எடுத்துருக்கிற பார்த்தீங்கன்னா ரியல் வேறு மைண்ட் கிராஃப்ட்டு. இல்லை இவங்க வில்லேஜரா? எனக்கே டவுட்டாக இருக்குடா, இவங்க வில்லேஜரானே தெரியல. சிலஞ்சிராக இருக்குது. இவங்க வேறு யாரும் ஜாம்பி தந்துதான் கேட்குறீங்க, வேறு யாரோ. இந்த ஆடு இருக்கா, நம்மளுக்கு தேவையான பொருள் தான் வீடு எடுத்துக்கலாம். வீட்டு இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த வீட்டை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ரெட்டு செய்ய முடியும். வச்சு பண்ணால் நம்ம ப்ரெட்டு செஞ்சால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பொருளாக இருக்கும். வாங்க, இங்கே 2 ஆடு இருக்குது, அங்கே ஒரு ஆடு இருக்குது. ஏன் ஆடுன்னு கேட்கணும் தெரியுமா? நம்மளுக்கு ஆடு ஒரு மெயின் முக்கியமான பொருள். ஆடு இருந்தாலும் இந்த மைண்ட் கிராஃப்ட்லேயே சர்வே முடியும். பார்த்துப்போம். நான் உள்ள வரவா வர்றேன். அதே வச்சுருக்கீங்களாடா வாடு ஒரு உள்ளு நாய் மாடு குட்டி அந்த குட்டி காய்ஸ் நாயின்னு கத்துரு காய்ஸ். ஓடுங்கடா இது ஓடுங்கடா. இன்னொன்று விட்டுருக்கேன் போல. இன்னொன்று ஒரே ஒரு ஆடு மட்டும் கிடச்சா போதும் காய்ஸ். நீங்கள் மட்டன் பிரியாணி தான் காய்ஸ். ஒரே ஒரு ஆடு கிடச்சா போதும் காய்ஸ். மட்டன் பிரியாணி காய்ஸ், மட்டன் பிரியாணி. ஓகே வாங்க தேடுவோம். ஒரு ஆடு கிடச்சிருச்சு காய்ஸ். அடிச்சு கொள்றேன் இந்த ஆடை. யாருக்குன்னா மட்டன் பிரியாணி வேணும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே 5 ஆடு கடி மட்டன் பிரியாணி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். சரி வாங்க உடச்சுடுவோம். ஒட 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 தர்றக்கு தர்றக்கு உடைக்கிற சவுண்டு நல்லா இருக்குடா. துங்கு 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 தொங்கு தொங்குடு தொங்கு தொங்குடு சூப்பராக இருக்குது. சரி வாங்க டக்குன்னு வைக்குவோம். மரத்தை வச்சுனா நம்ம மைண்ட் கிராஃப்டில் நான் ஏன் ஆடு முக்கியம்னு சொன்னேன் தெரியுமா? ஆடை வச்சுனா பெட்டு செய்வாங்க. பெட்டு செஞ்சால் மைண்ட் கிராஃப்டில் தூங்கவே முடியும். இப்போ நைட் ஆகிடுச்சுன்னா இங்கே நிறைய ஜாம்பி கிரிப்பர்லாம் வருவாங்க. அவங்ககிட்ட நம்ம சர்வே ஆகிறதுக்கு நம்ம தூங்கினாலும் ஒரே வழி. தூங்குறதுக்கு என்ன வேணும்? பெட்டு வேணும்ல. அந்த பெட்டுக்காக தான் ஆடோட உள்ளு. அதை வச்சு நம்ம பெட்டு செய்யணும். சரி வாங்க மரத்தை ஏன் விட்டுறோம் தெரியுமா? மரத்தை வச்சு பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிள்னு ஒரு டேபிள் செய்யணும். இந்த டேபிள் இருந்தால் நம்மளால் பெட்டு மிச்ச முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியும். சரி வாங்க. பன்னி இருக்குடா, பன்னியும் சாப்பிட்ற பொருள் தான். சாவு நறுமேடு, முதல்ல நறுமேடில் நிறையா பண்ணி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸ்கூல் போகும்போது நான் பார்ப்பேன், நல்லா இருக்கும் பண்ணிங்கன்னா. சரி நான் எங்கே எடுக்க மாதிரி பேசிக்கிருக்கேன்னு தெரில. நாங்கள் உடைக்கிற வேலையை ஆரம்பிப்போம். என்னமோ கொடுத்துருக்காங்க மரம் நட்டு வைக்கிறடா. இப்போ நம்ம ஃப்யூச்சரோட வீடு கற்றுவோம்ல, இந்த வீடுக்காக மரத்தை நட்டு வைப்போம். அதனால் இந்த மரத்தை எங்கேயா இருக்கட்டும். மரத்தை வைத்துனா உடனே மரத்தை நட்டு வச்சிடணும். மைண்ட் கிராஃப்ட் விஷயமே இல்லை. ரியல் லைஃப்பில் யாராவது மரத்தை வைத்தீங்கன்னா கிட்ட ஒரு செடி மாதிரி ஏதாவது நட்டு வச்சுருவோம். அதுதான் கரெக்ட். ஒரு கேமுன்றனால நான் சும்மா சொல்கிறேன். ரியல் லைஃப்பில் அப்படி பண்ணுங்க, ரொம்ப நல்லது. நம்மளுக்கு காற்று இருக்கணும், காற்று மரத்தில் இருக்கிறதுனால வருது. நான் ஒன்றும் லெஜண்டாக எடுக்கலை, சொல்கிறேன். மறுபடியும் இந்த வில்லேஜ் இருக்கிற இடத்துக்கிட்டே போகும். வில்லேஜ்லேருந்து ஏதாவது ஆட்டையை போட்டு வருவோம். கேவு சின்ன கேவலாமா பெரிய கேவச்சு. நமக்கு இந்த ரோஸா பூலாம் கிடச்சிச்சுன்னா நம்ம டெக்கரேஷன் வந்து தேவைப்படாது, அதுக்கும் தேவைப்படும். எதுனால கேட்குறீங்க? நான் இவங்க எல்லோரும் வில்லேஜ்னு சொன்னாங்களே, இவங்க எல்லோரும் ஜாம்பி போயிடுங்க. அச்சோ அந்த அடுத்து விட்டு ஓடுறா.
அதாவது வில்லேஜர் இருக்காங்களே அவங்க ஃபஸ்ட்டு நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் மாதிரி தான் இருப்பாங்க. அது ஜாம்பிஸ்டாக அட்டாக் பண்ணால் ஜாம்பிஸ்டாக மாறிடுவாங்க. அவங்க பாருங்க நிற்கிறீங்க பாருங்க, வெயிலில் பார்த்தா அவங்க கருகிடுவாங்க. அதான் அப்போ நம்ம ஒருத்தனை பார்த்தோம்ல அவன் கருகிக்கிட்டு இருந்தான். இந்த ஃப்ளாக் சம்பளம் இருக்குடா. இந்த இடத்துல ஃப்யூச்சரில் பெரிய வீடாக கட்டலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கேவ் இருக்கா, ரைட்டு மரம் இருக்குல்ல, உட்டு அதை வச்சு என்ன செய்யலாம், உட்டை வச்சு என்ன செய்யலாம், உட்டை வச்சு எல்லாம் செய்யலாம். கிராஃப்டிங் பச்சோட வந்துருச்சு. மரத்தை செஞ்சாச்சுல 64 இருக்குது. ஒரு கிராஃப்டிங் டேபிளை போடு, ஸ்டிக்ஸு செய், பெட்டு, அடுத்து ஒரு கதை 3 கொண்டு வரட்டும். இப்போ தேவையான பொருள் பிக்காட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாங்கிப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் இதில் ஸ்குவாடு ஒரு 2 வாங்கிப்போம். இது ஒன்று வாங்கிப்போம். சரி கிடச்சிருக்கு கைஸ். இப்போ நம்மளுக்கு தோன்றதுக்கு தேவையான பொருட்கள் இந்த வில்லேஜுக்கிட்டே இருக்கிறது சேஃப் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. ஸ்ட்ராங் இந்த இடத்த கழிப்பு பண்ண வேண்டியதான். உடைக்கிற எடுக்கணும் வாங்கினேன்னு. இது 3 வாங்கியிருக்கேன். ஃப்யூச்சரில் தேவைப்படும்ல, நாங்கள் இதை எடுத்துக்கோங்க. இதோட தள்ளி போவோம். இப்போ நம்ம பெத்து வச்சுட்டோன்னா அதான் ரீஸ்பான் பாயிண்ட்டு. நம்ம பெத்தில் எடுக்கும்போது நம்ம செத்துட்டோன்னா, மைண்ட் கிராஃப்டில் சொல்கிறேன், பெத்திலே இருக்கும்போது செத்துட்டோன்னா ரீஸ்பான் பாயிண்டில் நம்ம மறுபடியும் உயிரோடு வந்துடுவோம். அதான் வாங்க, ஓடு 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 ஓடு. இந்த பிளேஸ் ஓகே காய், நல்லா கீழே இறங்கியும் இருக்குது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. கீழே இறங்கியிருக்க ப்ளஸ்ஸு நல்லதா இல்லையா கூகுளில் கிட்ட கேட்க டைம் ஆயிரும். அதனால் நம்மளே சூஸ் பண்ணிடுவோம். பக்கத்தில் இருக்குல்ல இது நல்லது. கிட்ட ஒரு கேவ் வேறு இருக்குது. ஸ்டோன் எடுத்து போமா, ஸ்டோன் தேவை. ஸ்டோன் 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 தேவை. சாக்கடையா சாதி உடம்புக்குள்ள, சாக்கடையா சாதி உடம்புக்குள்ள, சாக்கடையா சாதி உடம்புக்குள்ள, ஆடுடாடி சாக்கடையா. இந்த கேவில் இருந்து நம்ம நினச்சேன் சாப்பிடா சவுண்டு கேட்டாலே உயிரோட விட்டா சரி. ஆனால் கூலி படத்தில் ரஜினி வருவார்ல, அவருக்கு அசிஸ்டன்ட்ரா நான். அவர் எனக்கு அசிஸ்டன்ட்ரா. மரத்தை பற்றி மேலே இறங்கிடும். இப்போதைக்கு நம்ம பேசிக்காக ஒரு சின்ன வீடு கற்றுப்போமா? எப்படி இந்த மாதிரி கற்றுவோம். சின்ன வீடு தான், எங்கள் கதை வச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ எங்கள் மரத்துக்கிட்ட ஒரு டோர் வைப்போம். எங்கிட்ட ஒரு டோர் வைப்போம். வேறு எந்த டோர் பார்த்தீங்கன்னா, ஒரு கதவில் வெளில வந்தால் ஒரு கதவை வச்சா இப்போ நம்ம ஜாம்பிஸ் நம்மளை தொடச்சிடுறோன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கதவை இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக சுற்றி போக முடியாது. அதே 3 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கதவை வச்சோன்னா ஈஸியாக போயிடலாம் உள்ள ஒரு சைட்லேயே. அதுக்காக எடுக்கிறது நான் பிக்காச்சு வந்துருச்சு. இது என்னடா மதுரை கடந்துக்கு நல்ல சகனம். இரவு ஆயிடுச்சு. இரவில் நம்ம தூங்க வேண்டும். டக்குன்னு பெட் எடுத்து போட்டுருணும். பெட்டை காணும்.
பிரெத்துன்றேன் பெத்து டக்குன்னு தூங்கணும் தாதி ஜாம்பி பையங்க வேலை வந்துடுவாங்க. சரி காய்ஸ் நல்ல தூக்கம். இப்போ இங்கே ரெண்டு பிளாக்காக வைக்க வேண்டியதான். ஏன் ரெண்டு பிளாக் தெரியுமா? ஜாம்பிஸால் அப்படின்னா ஏறி வர முடியாது. ஒரு பிளாக்னா ஈஸியாக ஏறி வந்துடுவாங்க. இந்த வீடை பண்ணால் நம்ம ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த வீடு நார்மலாகவே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம மைண்ட் பண்ணுவோமா? வாங்க மைண்ட் பண்ண கொஞ்ச நேரம் நோண்டுவோம். ஃபோன் பண்ணால் கல் தோன்றுற கஷ்டம். தோன்று ஆனால் ரஸ்க் எடுக்கிறதா ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி வாங்க கைஸ் பண்ணுவேன். நொந்து பாடு தெரியும். பாடு சரி, இப்போதைக்கு கொஞ்சம் அடைச்சி விட வேண்டிய அடைச்சி விடு அடைச்சாச்சுல. உடஞ்சிருச்சு. கரெக்டாக உடஞ்சிருச்சு. உள்ள இடத்துல வச்சு நம்ம வீடை சுற்றி நம்ம கேவையும் சுற்றி கட்டணும். அதான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இந்த கேவ் வரும்போது நம்மளுக்கு டார்ச் செய்யணும் கைஸ். டார்ச்சுக்கு கோல் தேவை. கோலை நம்ம கையில் இல்லைல்ல. கோல்னா சார்கோல். டார்ச் செய்வாங்களே டார்ச் கோல். கேவிங் தான் போடுறவங்க, மைனிங் தான் பண்ண போகிறவங்களுக்குனா சார்கோல் சொல்லுவாங்களே. அது எனக்கு அதை பற்றிலாம் பெருசாக தெரியலை. ஆனால் பேர் சார்கோல். சரி, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சரி காய்ஸ், மறக்காமல் நம்ம கேஆர்எஸ் டிராகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, பாய் பாய்.